Disclaimer. This video is created for educational and informational purposes only. The information shared is based on official notifications and publicly available sources. Candidates should verify eligibility, vacancies, salary, important dates, and the application process through the official notification before applying. This channel is not affiliated with CCRS or any government department and does not guarantee recruitment, employment, or selection. வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய்விக்ரம் பிரஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட சிஎம் விஜய் அவர்களோட அதிரடி அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா தலைமைச் செயலகத்துல இருந்து தான் இந்த வேலைகள் நீங்க பார்க்க போறீங்க. அங்க இருந்து தான் அறிவிப்பும் வந்திருக்கு. என்ன வேலைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட வன பாதுகாப்பு அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் தலைமைச் செயலகத்துல இயங்குது. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் சரிபார்க்கக்கூடிய அரசு பணிகள் விட்டுருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பணிகள் இருக்கு. பட் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹைலைட்டான ஒரு 4 ஜாப்ஸ் மட்டும் உங்களுக்கு தம்ப்நெயில்ல நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அதுக்கப்புறம் அசோசியேட் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய எனி டிகிரி வெர்ஷன்ஸ்ல நீங்க முடிச்சிருக்கக்கூடிய, அதாவது அக்கவுண்ட்ஸா இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தாலும் பிஏ இருந்தாலும் இந்த 6 வேலைகளுக்குமே நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஒரு வேலை வாய்ப்புகளுக்குமே கேட்டகிரிஸ் அப்படின்றது சேஞ்சிங் ஆகிட்டு தான் இருக்கு. முக்கியமா இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு சில செலக்ஷன் ப்ராசஸ் மெத்தட்ஸ் அப்படின்றது நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா தலைமைச் செயலகத்தில் வேலைகள் அப்படின்னால இதை நீங்க ஈஸியாவே கோ த்ரூ பண்ணலாம். நீங்க டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்க பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸ்ல இதுல நீங்க ஒரு 50 to 60% போட்டாலே நீங்க ஈஸியா இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்கு. ஏன்னா பிகாஸ் இதுலயுமே உங்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி நம்ம அபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டு நம்மளோடது. அதுலேருந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லிடுறேன். இது தமிழ்நாடோட பார்த்தீங்கன்னா வைல்ட்ரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கார்பரேஷன், அதாவது வன பாதுகாப்பு அலுவலகம் இல்லை கழகம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 விதமான வேலை வாய்ப்புகள் நமக்கு விட்டுருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லே ஷோ பண்ணுறேன். இந்த வேலைகளுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசோசியேட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள், ப்ராஜெக்ட் அசோசியேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் மேனேஜர் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 கேட்டகிரிஸ்ல தான் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைகளுக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதே மணிக்கே பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு ஆன்லைன்ல தான் சொல்லப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 6 விதமான வேலைவாய்ப்புகளுக்கு எந்த வேலைவாய்ப்புகளுக்கு உங்க குவாலிஃபிகேஷன், சோ இங்க குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. சோ இதுல எந்த குவாலிஃபிகேஷன் உங்களோட படிப்பு தகுதிக்கு சூட் ஆகுதோ அந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல நீங்க பாருங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் சூட் ஆகுது அப்படின்ற வைஸ் நீங்க தாராளமா அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு வேலை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ விதத்துல ஒரு முன்னுரிமை கிடைக்குமே தவிர்த்து மற்றபடி கட்டாயம் நீங்க அப்ளை ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதே மணிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சரியா 21 வயசுல இருந்து முக்காவாசி இந்த 6 வேலை வாய்ப்புகளுக்குமே 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. பிளஸ் அது போக எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க இப்போ எஸ்சிஎஸ்டி ஆறீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசி ஆறீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக இந்த வேலைகள்ல கிடைக்கக்கூடிய சம்பளம் டிரான்ஸ்பரண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு என்னென்ன சம்பளம் இந்த வேலைகள் கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 20,000 ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் 30,000, 35,000, 40,000, 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா salary increase and decrease ஆயிருக்கு. அதுல நீங்க எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கான salary நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, சோ நீங்க எப்படி விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானே உங்களுக்கு நீங்க எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மாதிரி பண்ண போறீங்க அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். சோ அதை படிச்சு பாத்துக்கோங்க. இருந்தாலும் நான் வீடியோல சொல்றேன். ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் சிம்பிள் தாங்க. இதுக்கு எழுத்து தேர்வு அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஷார்டஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ணது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள டைரக்டா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் அப்பாயின்மெண்ட். இந்த ஒரு 4 வெர்ஷன்ஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களை இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ இதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரிக்கே நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட
சிக்னேச்சர் ஃபோட்டோ காப்பி ஸ்கேன் காப்பீஸாக இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஜுகேஷனல் டாக்குமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. டேட் ஆஃப் பர்த்க்கான ஒரு ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, இந்த மாதிரி உங்களை பார்த்தீங்கன்னா செல்ஃபில்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸோட ப்ரூஃபையுமே நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் சைட்டில் எப்பவுமே லிங்க் டேபிள் அந்த ஆர்டிக்கல் கீழே பாட்டமில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் டேபிள் கொடுத்துருப்போம். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணுறது மூலியமாக தாராளமாக அந்த வேலைகளுக்கு நீங்கள் டேரெக்டாகவே ஃப்ரீயாகவே அந்த அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது போய் கீழே டீல்ஸ் இருக்கும். ஸோ படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு அப்ளை லிங்க் அப்படின்றமே வந்து கொடுத்துருக்கேன். இல்லை நோட்டீஸ் வேணா ஃபர்ஸ்ட் லிங்க், ரெண்டாவது லிங்க் அப்ளை லிங்க். ஓகே, ஸோ இப்போ கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வந்து அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் அதே மாதிரிக்கே தெரியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து முடிஞ்சிருச்சா, இப்போ முடிஞ்ச அதே இடத்துல வந்து அகைன் கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் டச் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த டிஎன் வைல்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் பேஜ் நம்ம பார்த்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்லாம் கிடையாது, இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரிக்கே எல்லா வேலைகளுக்கான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கு வந்து ஆகஸ்ட் 9 அப்படின்றதான் கடைசி தேதி. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இதுக்கு வந்து விண்ணப்பிக்க அப்படின்னா பக்கத்திலே வந்து லாஸ்ட் டேட் லாகின் ஃபார் அப்ளைன்னு இருக்கும். ஸோ லாகின் ஃபார் அப்ளை அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஓகே, இதுல அவங்க டைரக்டாவே கேட்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்க வந்து நியூ யூசரா இல்ல ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பர்சனா கேட்பாங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற 99% நியூ யூசரா தான் இருப்பீங்க. ஸோ அதனால வந்து நியூ யூசர் பக்கத்தில் ரிஜிஸ்டர் நவ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ஐடியில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்ல இருக்கக்கூடிய உங்க நேம், அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்ன ஜெண்டர் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிச்சிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கிறீங்க உங்க அக்கௌண்ட்டை வச்சு. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் போய் லாகின் பண்ணிட்டு நார்மலா எப்பயும் போல உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க நார்மலா ஃப்ரீயாவே இந்த தமிழ்நாடோட கீழே வந்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா, எஸ், தமிழ்நாடோட வைல்டரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கார்பரேஷன்ஸ்ல நீங்க தாராளமா வேலை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஸோ இது சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நிறையா வருது, பட் ஆனால் நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து டிஎன்பிசி அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நான் கரெக்டு தான், தப்பு இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. பட் இந்த மாதிரி வரக்கூடியும் தமிழ்நாடு அரசு ஜாப்ஸ் தான் கிடைச்சிச்சு அப்படின்னா இதுலையுமே நல்ல லெவல் ஆஃப் சேலரி வந்திருக்கும். ஸோ இதுலையுமே உங்களுக்கு நல்ல உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம் ஸ்கோப் அப்படின்றது நிறையவே இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க வீட்டில் உட்காந்து ஆன்லைன் மூலியமாவே லேப்டாப்போ இல்லை மொபைலோ ஏதோ வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதிலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் அப்படின்னு நிறைய வருது. ஸோ நான் அதையுமே உங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி நான் வீடியோவா பண்ணி உங்களுக்கு தரேன். அது சென்ட்ரலா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் நீங்க பண்ண வேண்டியது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பர்டிகுலரான ஜாப்ஸ் எல்லாம் உங்களை தேடி உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். டேட்டா.